கர்வா சவுத் அல்லது கரக சதுர்த்தி பண்டிகையின் முக்கியத்துவம் உங்களுக்கு தெரியுமா? இந்த பண்டிகை விட இந்தியாவிலும் பாகிஸ்தானிலும் இந்து மற்றும் சீக்கிய சமயத்தை சேர்ந்த திருமணமான பெண்கள் கடைபிடிக்கும் ஒரு வருடாந்தர பண்டிகையாகும். இந்த நாளில் காலை சூரிய உதயம் முதல் மாலை நிலவு உதயம் வரை இப்பெண்கள் உண்ணாதிருந்து தங்கள் கணவரின் உடல்நிலைக்காகவும் நீண்ட ஆயுளுக்காகவும் நோன்பு மேற்கொள்வர். கர்வா சவுத் என்ற சொல்லில் கர்வா என்பது மண் பானை என்றும் சவுத் என்பது 4வது என்றும் பொருள். வட இந்திய நாட்காட்டியில் கார்த்திகை மாதத்தில் முழு நிலவு கழிந்த 4ஆம் நாள் கொண்டாடப்படுகிறது. இந்தியாவில் சரியாக தீபாவளி வருவதற்கு 10 நாட்களுக்கு முந்தைய நாள்தான் கர்வா சவுத் விரதம் இருப்பதற்கான நாள் என்று கூறப்படுகிறது. அண்மை காலங்களில் இந்த விழா திருமணமாகாத பெண்களும் தங்கள் கணவராக வருபவர்களின் நலனுக்காக கடைபிடிக்க துவங்கியுள்ளனர். கர்வா சவுத் நாளில் பெண்கள் சூரிய உதயத்திற்கு முன் சர்க்கி சாப்பிடுகிறார்கள். அதன் பிறகு காலையில் கைகளிலும் கால்களிலும் மெஹந்தி பூசப்பட்டு கர்வா சவுத் பூஜை தாலிகள் அலங்கரிக்கப்படுகின்றன. அருகாமையில் உள்ள விரத பெண்கள் அந்தி சாயும் முன் ஒரு இடத்தில் கூடுகிறார்கள். இங்கு அனைத்து பெண்களும் ஒன்றாக கர்வா சவுத் வழிபாட்டை செய்கிறார்கள். இந்த நேரத்தில் சாணம் மற்றும் மஞ்சள் மண்ணாலான பார்வதி தேவியின் சிலை நிறுவப்பட்டுள்ளது. இப்போதெல்லாம் ஏற்கனவே தயாரிக்கப்பட்ட மாதா கௌரி சிலையும் வைக்கப்பட்டுள்ளது. வழிபாட்டிற்கு பிறகு அனைத்து பெண்களும் கர்வா சவுத் கதையை கேட்கிறார்கள். இந்த நேரத்தில் அனைத்து பெண்களும் 16 அலங்காரங்களுடன் பிரகாசமான மற்றும் வண்ணமயமான ஆடைகளில் வழிபடுகிறார்கள். சந்திர உதயத்திற்கு பிறகு விரதம் முடிக்கப்படுகிறது. ஒவ்வொரு பெண்ணும் ஒரு சல்லடையை பிடித்து முதலில் தனது கணவரை பார்த்து பின்னர் சந்திரனை பார்க்கிறார்கள். இதை தொடர்ந்து அவர்கள் தங்கள் கணவர்களுக்கு ஆரத்தி செய்து அவர்களின் ஆசிகளை பெறுகிறார்கள். பின்னர் ஒரு பெண்ணின் விரதம் தனது கணவரின் கைகளிலிருந்து தண்ணீர் குடிப்பதன் மூலம் முடிகிறது.